வாருங்கள் நேர்களே, அனைவரையும் கோகுலம் ஜோதிடம் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது பாதுகாப்பான உயர் ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபடுவோர்கள் அவர்களுடைய ஜாதக அமைப்பானது எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு உதாரண ஜாதகத்தினை வைத்து ஆராய்ந்து பார்ப்போம். வாருங்கள். பொதுவாக இராணுவம், ஆராய்ச்சிகள், விண்வெளி ஆராய்ச்சிகள் போன்ற துறைகளில் பணிபுரிபவர்கள் பாதுகாப்பாக பணிபுரிய நேரிடும். அவர்கள் தாங்கள் எங்கு வேலை பார்க்கிறோம் என்று கூட வெளிப்படையாக சொல்வதற்கில்லை. அப்படித்தான் இஸ்ரோவில் பணிபுரியும் ஒருவரின் ஜாதகத்தில் மறைந்து பணிபுரியும் அமைப்பானது எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இந்த அமைப்பானது ஒரு வித்தியாசமான அனுபவத்தினை பாடத்தினையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வாருங்கள் உதாரண ஜாதகத்தினை பார்வையிடுவோம். இவர் பிறந்தது துலாம் லக்னம். லக்னத்தில் சூரியன், புதன், தனுசுவில் சுக்கிரன், மகரத்தில் குரு, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் சந்திரன், சிம்மத்தில் செவ்வாய், சனி, கன்னியில் கேது. இந்த ஜாதகத்தினை பார்த்தவுடன் மிக மிக சாதாரண ஜாதகம் போல் தோற்றமளிக்கும். எளிமையாக பலன் சொல்வதென்றால் 10ஆம் இடத்துக்குரியவன் சந்திரன் 8இல் மறைந்திருக்கிறார், வேலை கிடைக்காது, குரு நீச்சம், பலனில்லை, லக்னாதிபதி 3இல் மறைந்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்ல தோன்றும் அல்லது நினைக்க தோன்றும். ஆனால் ஒரு ஜோதிட ஆராய்ச்சி என்பது தீவிரமான முறையில் தான் இருக்க வேண்டும். முதலில் ஜாதக யோகங்களை பார்ப்போம். இவருக்கு பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் ஒன்றான ஸ்ரீ பிரம்ம யோகமானது இருக்கிறது. இவர் பிறந்த துலாம் லக்னத்தின் அதிபதியான சுக்கிரன் தனுசு வீட்டில் அமர்ந்திருக்க, தனுசு வீட்டு அதிபதியான குரு மகரத்தில் அமர்ந்திருக்க, மகரத்தின் சனி சிம்மத்தில் அமர்ந்திருக்க, சிம்மத்தின் அதிபதி சூரியன் துலாத்தில் அமர்ந்திருக்க, இப்படியாக இவருக்கு சுக்கிரன், குரு, சனி, சூரியன் ஆகிய நால்வரும் இணைந்து அற்புதமான ஸ்ரீ பிரம்ம யோகத்தினை உருவாக்கி கொடுத்து இருக்கின்றனர். இந்த ஸ்ரீ பிரம்ம யோகத்தில் நீச்ச பங்கமாகிவிடும். எனவே குரு நீச்ச பங்க யோகம் பெறுகிறார். எனவே இவருடைய ஜாதகத்தில் 1, 3, 4, 11 ஆகிய 4 வீடுகள் தரும் ஸ்ரீ பிரம்ம யோகம் வலிமை பெறுகிறது. இந்த யோகத்தினை பூஸ்டிங் செய்வதற்கு மற்றொரு யோகம் கண்டிப்பாக தேவைப்படும். இதை நான் பல பதவிகளில் நான் சொல்லி இருக்கிறேன். அப்படித்தான் சந்திரனுக்கு 6இல் புதன் மற்றும் 8இல் சுக்கிரன் அதியோகத்தினை தருகிறார்கள். எனவே இவருடைய ஸ்ரீ பிரம்ம யோகமானது மிகுந்த வலிமை பெறுகிறது. சரி, வாருங்கள் நாம் இப்பொழுது உத்தியோக பலத்தினை பார்க்கலாம். ஒருவருக்கு உத்தியோக பலம் பெற வேண்டுமானால் உத்தியோகத்தானாதிபதியான 10க்குரியவர் வலிமை பெற வேண்டும். துலாம் லக்னத்தில் பிறந்த இவருக்கு 10ஆம் இடத்தோன் சந்திரன் 8இல் உச்சம் பெற்றிருக்கிறார். அதாவது ஜோதிடத்தில் மறைவிடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இடங்கள் 3, 6, 8, 12. இந்த 4 வீடுகளில் ஆராய்ச்சிகளை செய்யக்கூடிய இடம் 8. ஆராய்ச்சிகளின் நுண்ணறிவினை பயன்படுத்தும் இடம் 3. 6ஆம் இடமானது எதிரிகள் தொடர்பானது, எதிரிகளை தாக்கும் நவீன ஆயுதங்கள் உள்பட அடையாளம் காட்டும். 12ஆம் இடமானது விண்வெளியினை அடையாளம் காட்டும் இடமாகும். இவருக்கு துலாம் லக்னத்தில் 10ஆம் இடத்தோன் சந்திரன் 8இல் மறைந்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதை அடையாளம் காட்டுகிறது. துலாம் லக்னத்தின் 6ஆம் இடத்தோன் குரு பார்வை சந்திரனுக்கு கிடைக்கிறது. எனவே இது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாத பணிகளில் ஈடுபடும் நிலையினை அடையாளம் காட்டுகிறது. இப்பொழுது வாருங்கள் நாம் கண்ட பலன்களை உறுதிப்படுத்தும் செய்திகளா என்பதை ராகு லக்னம் வழியாக ஆராய்ந்து பார்க்கலாம். இவருடைய ஜாதகத்தில் ராகு மீனத்தில் அமைந்திருக்கிறார். ராகு அமர்ந்த லக்னத்திற்கு ஸ்ரீ பிரம்ம யோகமானது கிடைக்கிறது. ஆனால் பலன்கள் வித்தியாசப்படுகிறது. அதாவது சுக்கிரன், குரு, சனி, சூரியன் இவர்கள் தரும் ஸ்ரீ பிரம்ம யோகமானது அவர்களது வீடுகளை பார்க்கும் பொழுது 6, 8, 10, 11 ஆகிய வீடுகள் தொடர்பில் கிடைக்கிறது. இதனை பார்க்கும்போதே நாம் முடிவிற்கு வந்து விடலாம். அதாவது ஸ்ரீ பிரம்ம யோகமானது 10ஆம் இடம் உத்தியோகம், 8ஆம் இடம் ஆராய்ச்சி, 6ஆம் இடம் மற்றவர்கள் அறியாதது, 11ஆம் இடம் மிக உயர்ந்தது. இவருடைய ராகு அமர்ந்த லக்னத்திற்கு மறைவிடத்தான சுக்கிரன் 10இல் அமைந்திருக்கிறார். ஆக இவருடைய பணி ஆராய்ச்சி பணி தொடர்புடையது என்று சொல்லிவிடலாம். இவருடைய ஜாதகத்தில் ஆராய்ச்சிகளை அடையாளம் காட்டும் நிலையினை இப்பொழுது பார்க்கலாம். பிறந்த லக்னத்திற்கு 8இல் உத்தியோகக்காரகன் அமர்ந்திருக்கிறார். ராகு லக்னத்திற்கு 8இல் உத்தியோகக்காரன் அமர்ந்திருக்கிறார். அதாவது பிறந்த லக்னத்திற்கு 8இல் சந்திரன் உத்தியோகக்காரகன் அமர்ந்திருக்கிறார். ராகு லக்னத்திற்கு 8க்குரிய சுக்கிரன் உத்தியோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த ஜாதகம் வழியாக மறைவிடங்களை நாடும் கிரகங்கள் அது சார்ந்த பலன்களை கொடுத்துவிடும் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த அமைப்பானது ஒரு வித்தியாசமான அமைப்பாகும். மிக மிக சாதாரண அமைப்பில் காணப்படும் ஒரு ஜாதகமானது உயர் பணியில் பணிபுரிவது சாதிக்க பிறந்தவர்கள் என சொல்ல தோன்றுகிறது.
நன்றி வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேர்களே.